சூப்பர் ஸ்டார் அப்படின்னாலே பட்டி தொட்டி எல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இன்னைக்கு சூப்பர் ஸ்டார் பத்தி தான் பார்க்க போறோம். 1950ல பெங்களூர்ல தான் இவர் பிறக்கிறாரு. நடிகர் ரஜினி அவங்க பாலிய வயதிலேயே அவங்களோட அம்மாவை இழந்த நேரத்துல அவரோட அண்ணன் அண்ணியோட ஆதரவுல தான் அவங்க வளர ஆரம்பிக்கிறாங்க. அவரோட அப்பா ராணாஜி ராவ் அவங்க கர்நாடகா கவர்மெண்ட்ல போலீஸா வேலை பாக்குறாங்க. ஸ்ரீ ராமகிருஷ்ண மடத்துல உள்ள ஒரு ஸ்கூல்ல தான் அவங்களோட SSLC படிப்பையும் முடிக்கிறாங்க. அங்கதான் அவர் உணர்வு பூர்வமான பக்தியை உணர ஆரம்பிக்கிறாங்க. ஈவினிங் ஆன உடனே பிரார்த்தனை, தியானம் அப்படின்னு மூச்சு பயிற்சி அப்படின்னு பல இதுல ஈடுபடுறாங்க. இது அவரோட முதல் அனுபவமாகவும் இருக்குது. இயற்கையிலேயே முரட்டு குணமும் பிடிவாத குணமுமா இருந்த ரஜினிக்கு இந்த ஸ்கூல் தான் அவரோட வாழ்க்கையிலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். ஆபீஸ் பியூனா தன்னோட வேலையில ரஜினி செய்யறாரு. அப்புறம் மூட்டை தூக்குற தொழிலாளியாகவும் தச்சு பற்ற தொழிலாளியாகவும் வேலை பண்றாரு. அதுக்கப்புறம் தான் கர்நாடகா போக்குவரத்து கழகத்துல கண்டக்டர் வேலை. இவருக்குள்ளேயும் ஒரு நடிகர் இருக்கிறாருன்னு தெரிஞ்சு அவருக்கு மேக்கப் எல்லாம் பண்ணி அவரை நடிக்க வைக்கிறாரு அவரோட ஃப்ரெண்ட் ராஜ் பகதூர் தான். பொழுதுபோக்குக்காக நாடகம் பண்ற இவருக்கு அப்போதைய ரஜினியோட வேகமும் நடையும் சுறுசுறுப்பும் பிடிச்சு போனதுனால தன்னோட குருச்சேத்திர நாடகத்துல துரியோதரன் வேஷம் நடிக்க வச்சிருக்கிறாரு. தொடர்ந்து சினிமாலையும் ரஜினி நடிக்க வைக்க என்கரேஜ் பண்ணிட்டும் இருந்திருக்கிறாரு. இதனோட விளைவுதான் தமிழக அரசு திரைப்பட கல்லூரிக்கு விண்ணப்பிச்சது. அந்த நேரத்துல இன்டர்வியூக்கு ரஜினியை வர சொல்லி ஒரு லெட்டர் வருது. அது வரைக்கும் பாத்துக்கிட்டு இருந்த கண்டக்டர் வேலைக்கு ஒரு பெரிய லீவ் எடுத்துட்டு சென்னைக்கு வந்துடுறாரு. வசன உச்சரிப்பு, மேக்கப் டெஸ்ட், நடிப்பு அப்படின்னு எல்லா இன்டர்வியூலயும் செலக்ட் ஆகி அங்கேயே நடிகை கத்துக்க ஸ்டார்ட் பண்றாரு. ஏறக்குறைய 2 வருஷம் ஆக்டிங் பிராக்டிஸ் முடிகிற நேரத்துல தமிழக அரசு திரைப்பட கல்லூரிக்கு எக்ஸாம் ஆபீசரா பிரபலமான டைரக்டர்ஸ் வர்றது வழக்கமா இருந்துச்சு. இந்த வகையில இயக்குனர் பாலச்சந்தர் வர அந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் தங்களோட சந்தேகங்களையும் கேள்விகளையும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு சக மாணவனா ரஜினி இயக்குனர் பாலச்சந்தர் கிட்ட நடிப்பை தவிர ஒரு நடிகன் கிட்ட என்ன எதிர்பார்க்கறீங்க அப்படின்னு கேள்வி கேட்டாரு. அதுக்கு பாலச்சந்தர் ஒரு நடிகன் ஸ்டுடியோக்குள்ள மட்டும்தான் நடிக்கணும், வெளியே நடிக்க கூடாது அப்படின்னு ஆன்சர் சொல்லிட்டு வெளியே புறப்படுற நேரத்துல ரஜினிய மறுபடியும் கூப்பிட்டு உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்க கன்னட வாடையோட கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் பேச தெரியும் அப்படின்னு ரஜினி கிட்ட இருந்து பதில் வருது. முதல்ல தமிழ் நல்லா பேச கத்துக்கோ, அப்புறம் நான் உன்னை யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அவர் சொன்ன மாதிரியே அழைப்பும் வந்துச்சு. அப்படி ரஜினி நடிச்ச முதல் படம் அபூர்வ ராகங்கள். ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்கே நடிகர் கமல்ஹாசன் கூட தான். மூடி இருக்கிற கதவை திறந்து நான் தான் பைரவியோட புருஷன் அப்படின்னு சொல்றதுதான் ரஜினியோட முதல் டயலாகா இருந்துச்சு. சிவாஜி ராவ் அப்படின்ற பேருக்கு பதிலா அவரோட முந்தைய படத்துல கதாபாத்திரத்துக்கு வச்சிருந்த ஒரு பேர் தான் ரஜினிகாந்த். அந்த பேரை டைரக்டர் பாலச்சந்தர் கொடுக்கிறாரு. 1975 ஆகஸ்ட் 15ல தான் அபூர்வ ராகங்கள் வெளியாகுது. அன்னையில இருந்து தான் சிவாஜி ராவ உலகம் ஃபுல்லா ரஜினிகாந்த் அப்படின்னு கூற ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து 3 முடிச்சு படத்துல வில்லனா நடிக்கிறாங்க. அதை தொடர்ந்து வெளியான அவள் படத்துல வில்லத்தனமான ஹீரோவாவும் நடிகர் ரஜினி நடிக்கிறாரு. இதுல ரஜினியோட நடிப்பு எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுச்சு. இந்த படத்தின் வெற்றியின் மூலமா தான் ரஜினி தமிழ் சினிமாவுல ஒரு முக்கிய நடிகரா மாற ஆரம்பிக்கிறாரு. 1975ல தான் அவருக்கு 15 படங்கள் வெளியாகி நடிக்கிறாரு. ரஜினியின் கலைப்பயணத்துக்கு ஒரு திருப்பு முனையா அமைஞ்ச படம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா SP முத்துராமன் இயக்கிய புவனா ஒரு கேள்விக்குறிதான். இந்த படத்தின் மூலமா அதுவரை ஹீரோவா நடிச்ச சிவகுமார் வில்லனாகவும் வில்லனா நடிச்ச ரஜினி ஹீரோவாகவும் நடிக்கிறாரு. அதுவரை ஸ்டைலா வில்லனா நடிச்ச ரஜினி அதுக்கப்புறம் ஹீரோவா ஸ்டைலா நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல இருந்து ரஜினி அப்படின்ற ஒருத்தர் எல்லா கதாபாத்திரம் கொடுத்தாலும் பொருத்தமா நடிப்பாரு அப்படின்றது எல்லாரையும் வியக்க வச்சு பார்க்க வச்சாரு. ரஜினிக்கு புது சேஞ்ச் ஓவர் கொடுத்த படம் தான் 16 வயது நிலை. இயக்குனர் பாரதி ராஜா இயக்கத்துல வெளியான இந்த படம் பரட்டை அப்படின்ற கதாபாத்திரத்துல ஒவ்வொரு வாட்டியும் ரஜினி சப்பானிய கலாய்க்கிறது மக்கள் கிட்ட சரியான வரவேற்பு வாங்கி கொடுத்துச்சு. 1978ல வெளியான 1000 ஜன்னல்கள் படம் மூலமா திரும்பவும் எல்லாத்தையும் திரும்பி பார்க்க வச்ச ரஜினி தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட எல்லா மொழிகளிலும் நடிச்சு தென்னிந்தியா முழுவதையும் திரும்பி பார்க்க வைக்கிறாரு. இதன் மூலமா 1978ல 20 படங்கள்ல நடிக்கிறாரு. இதெல்லாம் ஓகே. ரஜினி அப்படின்ற பேருக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் அப்படின்ற பேரை வாங்கி கொடுத்த படம் இயக்குனர் கலைஞானம் அவர்கள் இயக்கிய பைரவி. இது தமிழ் சினிமாவில ரஜினிக்கு ஒரு முக்கிய முத்திரையை வாங்கி கொடுக்குது. மீண்டும் ரஜினியும் கமலும் இணைஞ்சு நடிச்ச படம் தான் இளமை ஊசலாடுதே. அவருடைய இயல்பான நடிப்புல 25 வாரங்களை கடந்து ஓடுது. இயக்குனர் மகேந்திரன் இயக்கிய முள்ளும் மலரும் படத்துல அவர் ஏற்று நடிச்ச காளி கதாபாத்திரம் தமிழ் சினிமாவில இன்றும் என்றும் மறக்க முடியாத ஒரு கதாபாத்திரம் ஆகுது. அடுத்து வெளியான படம் தான் பிரியா. இது பெரும்பாலான வெளிநாடுகளையும் படமாக்கப்பட்டது. தன்னோட ரசிகர்களுக்காக தொடர்ந்து ஓடிக்கிட்டு இருந்த ரஜினி அவர்கள் அவரோட உடல்நிலை சரியில்லாம ஓய்வெடுத்து திரும்ப ரீஎன்ட்ரி கொடுத்த படம் தான் நினைத்தாலே இனிக்கும்.
இந்த படத்தின் மூலமா ரீஎன்ட்ரி கொடுத்த ரஜினி நகைச்சுவை நடிப்பினாலும் பாடல் காட்சியினாலும் இந்த படம் பயங்கர ஹிட் ஆகுது. 1979ல ரிலீஸ் ஆன 6லிருந்து 60 வரை திரைப்படம் மூலமா ஸ்டைலா கதாநாயகனா வெளிப்பட்ட ரஜினி யதார்த்த நாயகனா நடிச்சு தமிழ் சினிமாவில தனக்குன்னு ஒரு இடம் பிடிக்கிறாரு. அவரது சினிமா வாழ்க்கையில ஒரு மாபெரும் திருப்பு முனையா அமைஞ்ச படம் தான் இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கிய பில்லா. இரட்டை வேடத்துல நடிச்ச ரஜினிக்கு இது கமர்ஷியல் ஹிட்டா மாறுச்சு. மீண்டும் இரட்டை வேடத்துல நடிச்சு மகேந்திரன் இயக்கிய படம் தான் ஜானி. இந்த படமும் பெரிய வெற்றியை பெற்று கொடுத்துச்சு. மேரேஜ்க்கு அப்புறம் தில்லுமுல்லு, 3 முகம் அப்படின்னு ட்ரிபிள் ஆக்ஷன்ல நடிச்ச ரஜினிக்கு பாராட்டுகளும் விருதுகளும் குவிய ஆரம்பிக்குது. அன்புள்ள ரஜினிகாந்த், கை கொடுக்கும் கை, இப்படி பல படங்களுக்கு அப்புறம் அவரது 100வது படமா ஸ்ரீ ராகவேந்திரா படத்துல நடிச்சாரு. இந்த படம் அவரது சாந்தமான நடிப்பையும் வெளிக்காட்டுச்சு. 1987ல ரிலீஸ் ஆன மனிதன் 200 நாட்களை தாண்டி ஓடுச்சு. குரு சிஷ்யனை 25 நாட்கள்ல நடிச்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் நடிச்சு வெளியான தர்மத்தின் தலைவன், ராஜாதி ராஜா, ராஜா சின்ன ரோஜா, மாப்பிள்ளை போன்ற படங்கள் அவருக்கு நல்ல வெற்றியை தேடி கொடுத்துச்சு. 1988ல பிளட் ஸ்டோன் அப்படின்ற ஹாலிவுட் படத்துல ரஜினி நடிக்கிறாரு. 1991ல மணிரத்னம் இயக்கத்துல ரஜினியும் மலையாள நட்சத்திர நடிகருமான மம்புட்டியும் இணைஞ்சு நடிச்ச படம் தான் தளபதி. அது மாபெரும் வெற்றியை பெற்று கொடுத்துச்சு. தாய்மகன் பாசம், நண்பனுடைய நேசம் அப்படின்னு அனைத்திலையும் ஜொலிச்சாரு ரஜினி. 1992ல சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்புல வெளியான படம் தான் மன்னன். இதுவும் பயங்கர வசூல குவிச்சு கொடுக்குது. ரஜினியோட கலை பயணத்துல ஒரு மைல்கல்லா அமைஞ்சதுதான் அண்ணாமலை. இந்த படத்துல இருக்க வசனம், நடிப்பு, அதுல கூறப்பட்டிருக்கிற சில செய்திகள் எல்லாமே எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் வெளியான படம் எஜமான். இதுவும் பயங்கர வெற்றியை பெற்று கொடுக்குது. 1995ல வெளியான பாட்ஷா தமிழ் சினிமாவில ஒரு மைல்கல்லாகவே அமையுது. இந்த படத்துல அவர் பேசிய பஞ்ச் வசனங்கள் ரசிகர்களை கவர்ந்தது மட்டும் இல்லாம சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தையே உயர்த்தி வைக்குது. இந்த படம் கோயம்புத்தூர்ல 365 டேஸ்க்கு மேல ஓடி சாதனையை படைக்குது. அடுத்து வெளியான படம் தான் முத்து. இது கமர்ஷியல் வெற்றியை பெற்று கொடுத்துச்சு. 3 வருஷத்துக்கு அப்புறம் ஜப்பான்ல 25 வாரங்கள் ஓடுது. 1999ல நடிகர் திலகம் சிவாஜியோட ரஜினி கடைசியா நடிச்ச படம் தான் படையப்பா. இது 200 நாட்களுக்கு மேல ஓடி மாபெரும் வசூல் சாதனையும் படைக்குது. இந்த படத்தோட பஞ்ச் வசனங்கள், பாடல்களின் வரிகள் எல்லாமே கருத்துள்ளதாகவும் அமையுது. 2002 ரஜினி தயாரிச்சு பல தடைகளை தாண்டி வெளியான படம் தான் பாபா. அது தனதோட ஆன்மீக ஈடுபாட்டையும் அரசியல் ஈடுபாடு குறிச்சு கேள்விகளுக்கு பதில் அளிக்கிற விதத்துல இந்த படம் அமையுது. வசூல் ரீதியில ஆனா இந்த படம் பெரும் தோல்வியும் சந்திக்குது. அதனால இந்த படத்துல நஷ்டப்பட்டவர்களுக்கு நஷ்ட ஈடும் வழங்கியிருக்கிறாங்க. 2005ல பி வாசு இயக்கத்துல வெளியான படம் தான் சந்திரமுகி. இது மெகா ஹிட் ஆகுது. அந்த படம் சென்னை சாந்தி தியேட்டர்ல 800 டேஸ்க்கு மேல ஓடி சாதனையை படைக்குது. 2007க்கு மேல சிவாஜி, குசேலன் பெரும் தோல்வியை சந்திச்சாலும் மீண்டும் சங்கரோட இயக்கத்துல உருவான எந்திரன் இந்திய சினிமாவையே திரும்பி பார்க்க வச்சுச்சு. உலக அளவுல பயங்கர வசூலையும் குவிச்சு கொடுத்துச்சு. ரஜினி பல ஆண்டுகளுக்கு அப்புறம் வில்லனா ரோபோவா நடிக்கிறாரு. 2016க்கு மேல கபாலி, எந்திரன் 2.0, காலா அப்படின்னு நடிக்கிறாரு. காலம் மாற மாற மக்களோட ரசனையும் மாறும்னு சொல்லுவாங்க. ஆனா ரஜினிகாந்தை பொறுத்தவரை அவர் வேட்டையின் வரையிலும் மாறாம தொடர்ந்து வந்துகிட்டே தான் இருக்கு. அதுக்கப்புறமும் கண்டினியூ ஆக தான் போகுது. எந்த கதாபாத்திரத்திலையும் தன்னை அப்படியே பொருத்தி கொள்ற சாத்தியம் ரஜினி கிட்டதான் இருக்கு. அவரை நம்மளால ராகவேந்திரனாவும் ஏத்துக்க முடியும், எந்திரனாகவும் ஏத்துக்க முடியும், கபாலில வில்லனாகவும் ஏத்துக்க முடியும். சினிமாவுக்குன்னு இருந்த இலக்கணத்தை உடைச்சு இன்னைக்கு பலர் தங்களை ஹீரோவா நினைச்சிட்டு சினி இண்டஸ்ட்ரிக்குள்ள போகவும், அப்படி போனவங்க தங்களை சூப்பர் ஸ்டாரா நினைச்சுக்கிறதுக்கு அப்பவே பாதையை போட்டு கொடுத்தவர் தான் ரஜினிகாந்த். இந்த 43 வருஷ திரைப்பட வாழ்க்கையில கே பாலச்சந்தர் தொடங்கி இன்றைய இளம் இயக்குநர்களான பா ரஞ்சித், கார்த்திக் சுப்புராஜ், நெல்சன், லோகேஷ் கனகராஜ் வர எல்லா இயக்குநரோடும் இணைஞ்சு சினி இண்டஸ்ட்ரியில இன்ன வரைக்கும் கலக்கிட்டு தான் இருக்கிறாரு. எல்லாருக்குமே வாழ்க்கையில அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அப்படி பல தடைகளை தாண்டி, பல படிகளை தாண்டி இன்னைக்கு ஒரு ஸ்டாரா, அதுவும் நமக்கெல்லாம் பிடிச்ச சூப்பர் ஸ்டாரா இருக்கிற நம்ம ரஜினி சார் அவர்கள் மேலும் செயலா பல படங்களை கொடுக்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரசிகர்கள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம். எம்ஜிஆரும் நான் தான், சிவாஜியும் நான் தான். வரட்டா?